படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக உச்சியில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பையன் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். பட் போன இடத்துல ஒரு சின்ன பையன் வச்சு விளையாடிக்கு இருக்க ஒரு சின்ன காய்னாலையும் அங்க இருக்க அந்த பில்டிங் சரியில்லாதனாலையும் அங்க இருக்க எல்லாருமே ரணக்கொடூரமா செத்து போறாங்க. சோ ஆக்சுவலா இது ஒரு கனவு தான். இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினி. அண்ட் இவளுக்கு இந்த ஒரு கனவு அடிக்கடி வந்துக்கு இருக்கனால ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இந்த கனவுல வர்றது யாரு, இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ கனவுல வந்தது அவங்க பாட்டி தான். அதாவது அவளோட அம்மாவோட அம்மா. அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இவங்களை விட்டுட்டு போயிருப்பா. சோ அதனால இவ அவங்க மாமா கிட்ட போயிட்டு அந்த பாட்டியை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த கிழவி ஒரு பைத்தியம், அவ என்னமாவது பண்ணிக்கிட்டே இருப்பா, அதை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு அவங்க மாமா சொல்லிடுவா. பட் மாமாவோட ஒய்ஃப் மனசு கேட்காம அந்த பாட்டி இருக்க இடத்த சொல்லிடுவா. இவளும் எப்படியோ பாட்டியை தெரிய அந்த பாட்டி வீட்டுக்கு போறா. அந்த பாட்டியோட வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா யாரும் வந்து அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. நான் அவங்க பேத்தி உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கதவே திறக்கிறா. அவளும் வீட்டுக்குள்ள வர்றா. எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறா. எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது, இது ஏன் வருது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிட்ட கேட்கவும் அது ஒண்ணு கனவு இல்ல, அது நிஜம் தான். ஆக்சுவலா அந்த ஒரு டைத்துல ஃபியூச்சரை பத்தின ஒரு விஷன் எனக்கு ஒண்ணு வந்துச்சு. அதுல எல்லாரும் சாக போறாங்கன்ற மாதிரி காட்டுச்சு. சோ நான் அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டே அப்படின்ற மாதிரி அந்த கிழவி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதான் நான் அத்தனை பேரை காப்பாத்திருந்தாலும் நான் காப்பாத்தின எல்லாருமே வரிசையா அடுத்தடுத்து ஒவ்வொரு விதமா செத்துருக்காங்க. சோ அன்னைக்கு எல்லாரும் செத்துருக்க வேண்டியது சாவுகிட்ட இருந்து தப்பிச்சனால சாவு இப்ப எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. எல்லாரையும் கொண்டாலும் அந்த டெத்து கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சிட்டேன், அந்த டெத்து எப்படி எல்லாம் வரும்ன்றதுலாம் எனக்கு அத்துப்படி. அதனால நான் அது வர்றதுக்கு முன்னாடியே சுதாரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த கிழவி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ என்னாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க, நான் செத்துட்டேன்னா நீங்களும் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை காட்டுறா. நான் செத்துருக்க வேண்டியதுனால நீங்க எல்லாம் யாருமே பிறந்திருக்க கூடாது, உங்களுக்குன்னு கணக்கு எதுவும் இங்க எழுதப்படல, உங்களை கொல்றதுக்காக கண்டிப்பா டெத் வரும். இந்த புக்ல அந்த டெத் எப்படி எல்லாம் வரும்ன்றதுக்கான அறிகுறி எல்லாம் இருக்கு, நீ எப்படியாவது டெத்ல இருந்து தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த கிழவி சொல்லிக்கிருப்பா. பட் இது எதையுமே அந்த பொண்ணு நம்பாதால டெத் வரதுக்கான அறிகுறி எல்லாம் பார்த்துட்டு தான் சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் நம்பணும்ன்றதுக்காக அந்த கிழவியை செத்து போயிருவா. அந்த பாட்டி அப்படியே அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் ஓடி போன ஹீரோயினோட அம்மாவும் அங்க வந்து ஜாயின் ஆகிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் உடைஞ்சு அந்த கிளாஸோட ஒரு பெரிய பீஸ் ஒரு ஜூஸ் இருக்க ஒரு கிளாஸ்ல விழுந்துருது. இந்த மாதிரி டெத்துக்கான அறிகுறி ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து யாரா சாக போறா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மாமாவுக்கு காலில் பீங்கா குத்தி வலி தாங்காம கத்திக்கிட்டே நொண்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டில் விழுந்து புல்லு வெட்டுற மிஷின் ஆன் ஆகி வழியில துடிச்சுக்கு இருக்க அந்த மாமா வலி தாங்க முடியாம கீழே விழுகும்போது அந்த புல்லு வெட்டுற மிஷின் ஆன் ஆகி வேகமா வந்து அவரோட தலையை சீச்சு விட்டுருது. அண்ட் ரொம்பவும் கண்ணீரோட அவரே நல்லடக்கம் பண்றாங்க. அண்ட் இதை பார்த்து அவ பாட்டி சொன்னது ஞாபகம் வந்து டெத்து நம்ம குடும்பத்தை வரிசையா தாக்க போது, அடுத்தடுத்து நம்மளாம் சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருப்பா. பட் இது எதையுமே அங்க இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தி பந்து மோதி குப்பத்தொட்டில விழுந்து குப்பத்தொட்டில இருந்து நசுக்கிற மிஷின்ல விழுந்து நசுங்கி செத்து போயிருவா. அண்ட் இதுக்கப்புறம் தான் இவ சொல்றதே நம்புறாங்க. சாவுல இருந்து ஒருத்தரை காப்பாத்தின அந்த பாட்டி இன்னும் அவர் உயிரோட இருக்காருன்றது தெரிஞ்சு அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி போன இடத்துல 2 பேர் கொடூரமா இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே திருவ அந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா வீடு பத்தி எரியுது. அந்த போராட்டத்துல அவளோட அம்மாவே இறந்து போயிடுறாங்க. இந்த குடும்பத்துல கடைசியா மிஞ்சி இருக்குது ஹீரோயினி அவளோட தம்பி மட்டும் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இன்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினி செத்து பொழைக்கிற நிலைமைக்கு போயிட்டு வந்திருப்பா. அப்படியே காலங்கள் கிடக்குது. நாம தான் செத்து பொழைச்சிட்டோம்ல, இனிமே நம்மள சாவு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ட்ராக்ல இருந்து தடுமாறி வெளியில வந்த ஒரு ட்ரெயின் அவங்களை ஏத்த போற மாதிரி வந்து நிக்குது. அப்பாடா இனிமே ஒண்ணும் நடக்காது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது மேல இருந்து 2 பெரிய கட்டை விழுந்து 2 பேருமே இறந்து போயிடுறாங்க.